Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டில் இந்த கார்ட்போர்டை வச்சு மல்டிபிள் மொபைல் ஹோல்டர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 மொபைல் வைக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ பெரிய மொபைல் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரீயாகவே உள்ளே போகுது. இன்னும் கொஞ்சம் பெருசு கூட வைக்கலாம், லாங் சைஸ் கூட வைக்கலாம். நல்லா கரெக்டாகவும் இருக்குது, நல்லா ஃப்ரீயாகவும் போய்ட்டு வருது. ஸோ வேணும்போது வச்சுட்டு எடுத்துக்கலாம். எத்தனை மொபைல் வேணும், 3 மொபைல் செய்கிற மாரி வச்சுருக்கேன். ஸோ இதுமாரி உங்களுக்கு எத்தனை மொபைல் வேணுமோ அத்தனை மொபைல் செஞ்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கேன். ஸோ இப்போ கார்ட்போர்டில் தான் நம்ம மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் கொஞ்சம் அளவு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபோன் எடுத்துங்க, அது எந்த சைஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சைடுக்கு வந்து அது 1 தான் இருக்குது, நம்ம வந்து 2 எடுத்துக்கலாம். அப்புறம் லென்த்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ஃபோன் தான் எடுத்துருக்கேன். இது வந்து 15.5 இருக்குது, நம்ம வந்து 18 எடுத்துக்கலாம். சரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்து பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்டுலேருந்து அளவு எடுப்போம். ஸோ எண்டில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் வைக்கிறதுக்கு 18 சொன்னேன், இது ஒரு 15, இதோ 18 எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி சைடில் வைக்கிறதுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு அளவு. ஸோ இதேமாரி இன்னொன்று 2-3 பண்ணணும். ஸோ இதேமாரி அளவு எடுத்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி வைப்போம். சரி வாங்க இப்போ இதே சைஸுக்கு அளவு எடுத்துகிட்டு, ஸோ இப்போ இந்த 2 எடுத்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா திருப்பி இந்த 18 எடுத்துகிட்டு 2 எடுத்துகிட்டு அளவு எடுத்து ரெடி பண்ணி வைப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த பெரிய ஐட்டை கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னா ஸோ ஒரே சைஸில் 4 இது கட் பண்ணிட்டேன். அது அந்த 2 சென்டிமீட்டர் எடுத்தலாம், அது ஒரு 6 பீஸு, இது ஒரு 4 பீஸு, இது 6 பீஸு. இப்போ எப்படின்னா இது பாட்டமில் வச்சுட்டு இது ரெண்டும் ஸ்டாண்டிங்கில் வச்சு இது வந்து ஒட்டிடணும் ஃபோன் வைக்கிற மாரி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மேலே வைக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி வைக்க உங்களுக்கு 3 ஃபோன் வைக்கலாம். ஸோ அதுமாதிரி தான் இப்போ ரெடி பண்ணிருக்கேன். இப்போ வந்து 3 ஃபோன் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னா இது பாட்டமில் வச்சுட்டு இது 2 கார்னரில் வச்சுட்டு இது மேலே இன்னொன்று வந்து மேலே வைக்கிற மாரி, கீழே வந்து நம்ம ஃபோனை வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்டெலாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஸோ ஒட்டிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஒரு ஃபோன் வைக்கிற மாரி. என்னென்னா பாட்டமில் இதை வச்சுட்டு அந்த சைடில் வந்து அந்த சப்போர்ட்டு 2 வச்சுட்டு மேலே ஒன்று கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபோனுக்கு ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு, ஒரு ஃபோனுக்கு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன், நல்லா ஃப்ரீயாகவே போகுது, நல்லா ஃப்ரீயாகவே உள்ளே போயிட்டு வருது. ஸோ உள்ளே போயிட்டு அந்த சைடில் நல்லா ஃப்ரீயாகவே வருது. அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸே வச்சு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபோனை வந்து கொஞ்சம் எங்கேயும் டச் பண்ணாமல் இடிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரும். சரி நம்ம எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ அடுத்த ஃபோன் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ இதேமாரி இங்கே 2 சப்போர்ட் வச்சுட்டு மேலே இன்னொன்று வந்து க்ளோஸ் பண்ணலாம் 2வது ஃபோன் வைக்கிறதுக்கு. சரி வாங்க இதை வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம மொபைல் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 3 மொபைல் வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு நான் வந்து பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வெளில வராத மாரி ஒரு சைடு மட்டும் எடுக்கிற மாரி வச்சுருக்கேன். ஸோ இங்கே 3 மொபைல் வைக்கிற மாரி வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ வேணும்போது வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது, நல்லா ஃப்ரீயாகவே போகுது, நல்லா பெருசாகவும் வச்சுருக்கேன். ஸோ வேணும்போது நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதேமாரி இதுவும் கரெக்டாக தான் போகுது. 3வது நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இதில் வந்து 3 மொபைல் வச்சுக்கலாம். நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே ஏதாவது கலர் பேப்பர் வேலை எதாவது வேணும் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை மொபைலோட தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக கூட இப்படியே கூட வச்சிடலாம். கார்போர்டில் கூட அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கலர் பேப்பரை மேலே போட்டு ஓட்டிக்கலாம். சரி, நான் இப்படியே கூட வச்சுக்கிறேன் நான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் மொபைல் ஹோல்டர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.